தடைகளை தகர்த்தெறிந்து புதுயுகம் படைக்கும் பெண்ணிவள், நம்பிக்கை நாயகி. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2 நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் தியானித்ததான பத்சேபாள் பற்றிய சங்கதிகள் நிச்சயம் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் தங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே உள்ளான மனுஷனில் பலத்த யுத்தங்களுடன், அதாவது போராட்டங்களுடன் தான் வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் உணர வேண்டும். அவர்களை தேடிப்போய் அவர்களுடன் புத்தியீனமாய் பேசி அவர்களை புண்படுத்தாமல், அப்படிப்பட்டவர்களுக்காக, அதாவது சூழ்நிலைகளுக்கு கைதிகளாகி தங்கள் வாழ்வில் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உங்கள் ஜெபத்தில் பாரத்துடன் ஜெபியுங்கள். நீங்கள் சந்தித்து ஆறுதல் படுத்த வேண்டியவரை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் காட்டுவார். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற உங்களில் யாராவது இப்படியான வடுக்களை சுமக்கிறீர்கள் என்றால் அந்த பாரத்தை ஆண்டவர் பாதத்தில் விட்டெறிந்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். மட்டுமல்ல, உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமென்றால் தொலைபேசி மூலமாக எங்களை நீங்கள் தொடர்பும் கொள்ளலாம். அன்பானவர்களே, கிரேஸ் அக்கா இன்றைக்கு மிகுந்த துக்க முகத்தோடு வந்திருக்கிறார்கள். காரணம் தெரியல. அவரோட கொஞ்சம் பேசி பார்ப்போமா? அக்கா, என்ன நடந்தது? ஏன் அழுத முகத்துடன் வந்திருக்கிறீங்க? என்னத்த சொல்ல, தாங்க முடியல பிள்ளை. ஏன், யாருக்கும் சுகம் இல்லையோ? அல்லது அல்லது சுகமில்லையண்டா போய் பார்க்கலாமே. இது ஆளே இல்லையே, அவ போயிட்டாவே. போயிட்டாண்டா விளங்க சொல்லுங்களேன். அந்த ஆன்டி, எங்களோட ராஜமணி ஆன்டி சுகவீனமா இருந்தா அந்த ஆன்டி போட்டா பிள்ளை. இந்த உலகமும் இந்த பாடுகளும் வேண்டாம் என்று போயிட்டா. ஐயோ, ராஜமணி ஆண்டியா? நேற்று தானே நான் போய் அவ பார்த்து வந்தேன். ஓம் பிள்ளை, அவவுக்கு வயசு தான். ஆனால் ஒன்று தெரியுமா, இவ்வளவு நாளும் தெரியாததெல்லாம் இப்போத்தான் தெரிய வருது. அவள் செய்ததெல்லாம் ஒவ்வொன்றா தெரிய வருது. எத்தனை பேர் எத்தனை எல்லாம் சொல்லினோம். அவள் போய் பார்க்காத வர்த்தக்காரரே இல்லையாம். இந்த 80கள்லையும் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு பஸ் ஏறி போய் ஒலண்டரியா, அதுதான் தன்னார்வலராக கடைசி மட்டும் உதவி செய்திருக்கிறா. வியாதிப்பட்ட அந்த நாளில் அவங்களோட ஒரு கூட்டத்தில் கண்ணீரோட சாட்சி சொல்லி இருக்கிறாப்புல. இத்தோடு நானும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
இந்த அன்றி இருக்கிறாவே இந்த தாயார் தன்னுடைய கடைசி காலத்தில் அவள் இருந்தது ஒரு எல்டர்ஸ் ஹோம், மூத்தோர் இல்லத்தில் தான். ஏன் அன்றி என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவாள். யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் போயிடணும் என்றும் சொல்லுவாள். அதை அடிக்கடி சொல்லுவாள். முக்கியமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஒரு தாய் தான் இவர். அதிலும் அவருடைய ஜெபத்தின் தேவனை துதிப்பதற்கும் பிறருக்காக ஜெபிப்பதற்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாராம். இதை நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அவதானிச்சிருக்கிறோம். அவள் சும்மா இருக்கவே மாட்டா. அது மாத்திரமா டாக்டரிடம் போவதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட்டு ஒரு ஜெப தேவை இருந்ததால் டாக்டரை விட்டுட்டு ஜெபத்துக்கு ஓடி விடுவா என்றால் என்ன சொல்ல? அவளிடம் ஒரு கை மிஷின் இருந்திருக்கிறது. தன்னால் இயன்றதை தைத்து தைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பார். அதிலும் துணிகளை சேர்த்து சிறு பிள்ளைகளுக்கு சட்டைகள் அழகழகாக தைப்பார்கள். யுத்தம் முடிந்த காலப்பகுதியிலே யுத்தம் நடந்த இடத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அவர் தைத்த சட்டைகள் எவ்வளவாய் உதவியது என்பதற்கு நானே சாட்சி சொல்வேன். அவவை நினைக்கும் போது வேதாகமத்தில் ஒரு பெண் பாத்திரம்தான் எனக்கு நினைவு வருகிறது. இன்றைக்கு நாங்கள் அந்த பாத்திரத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து இந்த பெண் பாத்திரத்தை குறித்து நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். அவளுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிங்கள், அதை சொல்ல மாட்டோம். அவளை குறித்ததான பகுதியை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யோப்பா பட்டணத்திலே ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தியிருந்தார்கள். பேதுரு அவ்விடத்திலே இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டுமென்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனார். அவர் போய் சேர்ந்த பொழுது அவரை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது இறந்து போனவள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து பேதுருவை சூழ்ந்து நின்றார்கள். நன்றி. அதன் பின்னர் நடந்தது என்ன? பேதுரு அவளை உயிரோடு எழுந்திருக்க பண்ணி அங்கிருந்த விதவைகள் பரிசுத்தவான்களிடம் அவளை ஒப்புவித்து விட்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பெண் உயிரோடு எழுப்பப்பட்டது ஒரு ஆச்சரியமான அற்புதம் என்பது மெய்தான். என்றாலும் பின்னர் அவள் ஒரு நாள் இறந்திருப்பாள் இல்லையா? முக்கியமான விஷயம் அதுவல்ல. முதலாவது அவள் ஒரு சீஷி, அதாவது இயேசுவை அவருடைய வழிகளை கற்பனைகளை பின்பற்றிய ஒரு பெண். இந்த சீஷத்துவம் அவளை சூழ்ந்து வாழ்ந்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதுதான் அவளுடைய சீஷத்துவம் ஏற்படுத்திய பலன். வெறும் சீஷி என்ற பெயருடன் இல்லாமல் அவளை குறித்து அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சாட்சி கூறுகிறது பரிசுத்த வேதாகமம். அவள் ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பும் விசுவாசமும் நற்கிரியைகளாக சுற்றி வர இருக்கிற மக்களிடம் பரவி இருந்தது என்பதை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவள் வியாதிப்பட்டு இருந்தாள் என்று பரிசுத்த வேதாகமம் பதிவிட்டிருந்தாலும் இருந்த பொழுது அவளது வயது என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவள் இறந்த போது அநேக மக்கள் அவளை கிடத்தியிருந்த இடத்தை சூழ்ந்திருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் யாவரும் அவளின் அன்பின் நற்கிரியைகளை அனுபவித்தவர்கள். அதிலும் விசேஷமாக விதவைகள். அவர்கள் சும்மா நின்று அளவில்லை. அந்த பெண் உயிருடன் இருந்தபோது தங்களுக்கு செய்து கொடுத்த அங்கிகளையும் உடைகளையும் கொண்டு வந்து அதை காட்டி காட்டி அழுதார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. பேதுரு அந்த பெண்ணை உயிருடன் எழுந்திருக்க பண்ணி அவர்கள் முன்பாக நிறுத்திய போது அவர்களுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ணியும் பார்க்க முடியாது இல்லையா? இந்த இடத்துல நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். இந்த பெண் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆனால் இறந்து போன ராஜமணி அன்றிக்கு என்ன நடக்கப் போகிறது? ராஜமணி அன்றி தன்னுடைய 90களை கிட்டிய வயசிலே பூரண ஆயுசுள்ளவராய்த்தான் மரித்தார். இப்போது வியாதி வேதனை எதுவுமின்றி இளைப்பாறுகிற அவர் ஆண்டவர் வரும்போது நிச்சயம் உயிரோடு எழுந்து அவருடனே கூட வருவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்ற நாங்கள் என்ன செய்ய போகிறோம்?
நாம் மரிக்கும் போது நம்மை சூழ்ந்து நிற்க போறவர்கள் இருப்பார்களா இல்லையா? நாங்கள் மெய்யாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால், அவருடைய சீஷிகள் என்றால், எங்கள் குடும்பங்களில், சபைகளில், சமுதாயத்தில் நாங்கள் என்ன தாக்கத்தை இதுவரை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று கேட்டு பார்ப்போம், அல்லது ஏற்படுத்துகிறோம் என்றாவது கேட்டு பார்ப்போம். நமக்கு பிரசங்கம் பண்ண, ஜெபக்கூட்டங்கள் நடத்த, மேடையில் ஏறி பேச, பாடல்கள் பாடக்கூட தெரியாதிருக்கலாம். ஆனால் ஆண்டவரில் வைத்திருக்கிற பற்றுதலின் நிமித்தம் உங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சுக்கள், உதவிகள், சிறிய சிறிய பணிகள், ஏழைகள், விதவைகளை நாடி செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள், இவை பிறர் வாழ்வில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இயேசுவை சாட்சியாகவும் அறிவிக்கும், இல்லையா? இன்னும் சொன்னால், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பு அல்லது ஏதாவது புதிதாக வாங்கும் பொழுது இன்னும் ஒரு பிள்ளைக்கு 4 கொப்பி, பென்சில், பேனாவதென்னும் வேண்டி நம்முடைய பிள்ளைகள் கைகளால் அவர்களுக்கு கொடுக்க வைக்கலாமே. அதுவும் ஒரு பணிதான். பாடசாலை செல்லும் பிள்ளைக்கு ஒரு சோடி சப்பாத்து வேண்டி கொடுத்து விட்டு அந்த பிள்ளையின் முகத்திலே தவழுகின்ற சிரிப்பு, அதில் நிச்சயம் உங்களால் ஆண்டவரை காண முடியும். இதை நாங்கள் சிந்திப்பதில்லை. இன்னும் சொன்னால், கொஞ்சம் நேரம் எடுத்து 4 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமே. அல்லது நாம் சமைக்கும் உணவில் ஒரு சிறு பொதி செய்து வீதியோரத்தில் இருக்கிற ஒரு ஏழை தாய் தகப்பன்மாருக்கு கொடுக்கலாமே. இப்படி எத்தனையோ காரியங்களை தேவ நாம மகிமைக்காக நாங்கள் செய்யலாம். சிந்தித்து பாருங்கள். சிறிய சிறிய செயல்கள் நிச்சயம் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். நாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அதிகமாக எவரும் எதுவும் பேச மாட்டார்கள். நாங்கள் மரித்த பிற்பாடு நம்மை குறித்து நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் என்னவெல்லாம் பேசுவார்கள் தெரியுமா? அந்த பேச்சுகள் இயேசுவுக்கு சாட்சியாக அமையுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். மரண அடக்க ஆராதனையில் என்ன நடக்கும், என்ன பேசுவார்கள் என்பதை நாங்கள் அறியவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய நாமம் நமது மரணத்தில் மகிமைப்பட வேண்டும் என்ற ஆவலோடு எதுவும் இயலாவிட்டாலும் எங்கள் ராஜமணி அன்றிய போல குறைந்தபட்சம் மிஞ்சுகின்ற துணிகளில் ஏழை பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சட்டையாவது தைத்தோ, நம்மால் இயன்ற உதவிகளை செய்தோ ஆண்டவரை நாம் வாழும் போது மகிமைப்படுத்தலாமே. அப்போது நமது மரணத்திலும் அவர் மகிமைப்படுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சிந்திக்க உங்களை அழைக்கிறோம் பிள்ளைகளே. இந்த வேதாகமப்பெண் யார் என்பதை அறியத்தாருங்கள். கர்த்தர் நாம மகிமைக்காக நற்கிரியையிலும் தர்மங்களிலும் நீங்கள் பெருகி வாழ வேண்டுமாய் கர்த்தர் தாமே நம்மை எல்லாரையும் பிளப்படுத்துவாராக. கிருபை நிறைந்த தகப்பனே, இன்றைய நாங்கள் சிந்தித்த இந்த வேதாகம பெண்ணினுடைய முன்மாதிரி எங்களுடைய வாழ்வுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய மரண வேளைக்கும் ஒரு சவாலாக அமைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் நற்கிரியைகளில் பெருகி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சத்குருநாதர் சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நாயகி, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 99 333 44 0719 93 33 44. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.